இன்றைய அனுதின தியானத்திற்கான தலைப்பு ஹீ ஹம்பிள், அவர் தாழ்த்தினார். இதற்கான வேத வசனம் பிலிப்பியர் 2:8 சொல்லுகிறது. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மனிதனுக்கு உரிய ஒரு காரியம். தேவன் மனுஷகுமாரனை வார்த்தையை சொல்லும்படியாய் அனுப்பினார். அவர் வார்த்தை வடிவாய் வந்தார், மனுஷ ரூபமாய். மனுஷன் கீழ்ப்படியாமையினாலே அவன் தேவனுடைய மகிமையற்றவனாய், அதிகாரமற்றவனாய் அங்கே காணப்பட்டான். அங்கே தாழ்மை அவனுக்கு இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, எதிர்த்து நிற்கும்படியான மனப்பான்மை அவனுக்குள்ளாய் இருந்தது. ஆனபடினால் தான் தாவீது சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். பாவம் என்பது கீழ்ப்படியாமையை குறிக்கிறது, நான் என்பதை குறிக்கிறது. நான் சொல்வது நான் உயர வேண்டும், நான் எல்லாவற்றுக்கும் மேலானவன். அந்த நான் என்னும் அகந்தையினாலே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக இன்னல்களை காண்கிறான். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம், தன்னை சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினபடினாலே எல்லாவற்றுக்கும் மேலாக நாமத்தை பெற்றார். அந்த இயேசு என்ற நாமம் நம்மில் இருக்கும்போது இயேசுவை போல நாம் அதிகாரம் பெறுவோம், இயேசுவை போல நாம் மாறுவோம், இயேசுவை போல இயேசுவின் நாமத்தினால் வெற்றியை பெறுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.